நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் நமது நேயர்களின் கூட்டு முயற்சியால் மருத்துவ கனவுகளோடு போராடிய மாணவரை முதல் மருத்துவராக உருவாக்கியுள்ளது நியூஸ்7 தமிழ். மாணவர் ஒருவரின் மருத்துவ கனவை நினைவாக்கியதில் நேயர்களாகிய உங்களின் பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பொறுப்பும் பொதுநலத்துடனும் செயல்படும் நியூஸ்7 தமிழ் சமூக அக்கறையோடு பல விஷயங்களை முன்னெடுத்து வருகிறது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து சமூக நலனை பேணி காத்தது நேயர்கள் நன்கு அறிவார்கள். இந்த நிலையில்தான் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் நெடுமாறன் என்பவர் மருத்துவ கனவுகளோடு போராடி கொண்டு இருப்பதாக நியூஸ்7 தமிழின் அன்பு பாலம் குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 199 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று பொறியியல் படிப்பில் சேருவதற்கான வாய்ப்பும் நெடுமாறனுக்கு இருந்தது. இருப்பினும் கூட அவருக்குள் இருந்த மருத்துவர் கனவால் மருத்துவராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் மருத்துவ செலவை ஏற்பதாக அன்பு பாலம் குழுவினர் உத்தரவாதம் அளித்தனர். அதன் அடிப்படையில் தனது முதல் முயற்சியிலேயே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். மருத்துவராகும் தனது ஆசையின் முதல் ஒளிக்கீற்றை கண்ட நெடுமாறனுக்கு பொருளாதாரம் பெரிய தடையாக உருவெடுத்தது. இதனை அறிந்த நியூஸ்7 தமிழின் நிர்வாக இயக்குனர் சுப்பிரமணியன் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவரது மருத்துவக் கல்லூரி கட்டணத்தை செலுத்தினார். தொடர்ந்து பட்டய கணக்காளர் பேச்சுக்கண்ணன், ஸ்டீஃபன், அன்பு பாலத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாக்கியநாதன், அன்பு பாலம் குழுவினர் மற்றும் நியூஸ்7 தமிழின் நேயர்களாகிய தங்களின் முழு ஒத்துழைப்புடன் நெடுமாறன் தனது மருத்துவ படிப்பை முடித்து உள்ளார். தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருக்கும் நெடுமாறன் அன்பு பாலத்தின் முதல் மருத்துவராக உருவெடுத்து உள்ளதை நியூஸ்7 தமிழ் பெருமையுடன் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. இதுபோன்ற பல மாணவ மாணவிகளின் கல்வியில் ஒளியேற்ற நினைக்கும் நேயர்கள் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துடன் களம் கோர்த்து பயணிக்க அழைக்கிறோம். 8754681762 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களால் இயன்ற நிதியை கல்விக்காக அன்பு பாலம் மூலம் அளிக்கலாம். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அங்கே படிக்கிறதுக்கான ஸ்கூல் போகிறதுக்கான சூழ்நிலை பெருசாக இருக்கும். ஒரு கிராமத்துலேருந்து அந்த குடியாத்தம் அங்கேருந்து படிக்கணும். அப்போ 11th 12th அயன் ஃபவுண்டேஷன் மோட்டிவேஷனல் கொடுத்தாங்க, ஸ்பீக் பண்ணாங்க. அப்போ இதுமாதிரி 11th 12th முடிச்சுட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் டாக்டரோ இன்ஜினியரோ நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்போ நல்லா படிச்சுட்டு இதுமாதிரி நான் போனேன். அப்போ நீட் இருந்தனால என்னால் அந்த நீட்டில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. ஆனால் 12th 199 கட் ஆஃப் இருந்துச்சு. அப்போ நீட் படிச்சுட்டு வாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்போ அதேமாதிரி நீட் படிச்சுட்டு வந்தேன். அப்போ சார் அயன் ஃபவுண்டேஷன் சார் அன்பரசன் சார் இதுமாதிரி அன்பு பாலம் சொன்னாங்க. அன்பு பாலமில் பாகியநாதன் சார் இருந்தார். அப்புறம் அவங்க மூலிமா கேட்டேன், நீ டாக்டர் சேர்ந்துட்டின்னா உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி நீட் ஸ்கோர் பண்ணிவிட்டு அன்றைக்கே சாருக்கு கால் பண்ணி சொன்னேன். சார் இனி ஹெல்ப் பண்ணுறேன், நீ டாக்டர் ஆகிட்டா இனி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னார். அதே மாதிரி நியூஸ்7 சேனலோட டைரக்டர் அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணோம். சார் பார்த்துட்டு இனிமேல் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் டாக்டர் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஆகுமோ என்னென்ன செலவுகள் ஆகுமோ அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணம் முக்கிய காரணம் நியூஸ்7ம் அதோட அன்பு பாலத்துக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன்.